ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் 2013 ரிலீஸ் ஆன ஸ்டீல் கோல்ட் வின்டர் என்ற கொரியன் ரொமான்ஸ் மிஸ்ட்ரி மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இருக்க ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி வர ஹீரோ அங்கே ஒரு பொண்ணை பார்த்து காதல் வழியில் விழுறாரு. ஆனால் அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு விசித்திரமாக மர்மமாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு பின்னால் என்னென்ன மர்மங்கள்லாம் இருக்குது, ஹீரோ அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இப்போ நம்ம படத்துக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி நம்ம ரிவ்யூ பண்ணுற படத்தோட ஃபுல் மூவியை அங்கே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. படத்தை ஓப்பன் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அவர் இருந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி வராரு. இங்கே ஒரு பனி படர்ந்த இடத்துக்கு நடுவில் நின்றுட்டு இருக்காரு. ஆளை பார்க்கறதுக்கே ஒரு ஃபீலிங்காக இருக்க மாதிரியே இருக்குது. இவர் நின்றுட்டு இருந்த இடத்துல ஒரு பொண்ணு ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணு தான் படத்தோட ஹீரோயின். ஒரு பொண்ணை பார்த்ததும் இவா தாண்டா நம்ம லைஃப்னு ஒரு ஃபீலிங் வரும்ல, இதே மாதிரி ஒரு ஃபீலிங் ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே வருது. ஹீரோ அவரோட அப்பா அம்மா கூட வந்ததுனால அவரோட அப்பா டைம் ஆகுது சீக்கிரம் கிளம்பி வாடான்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் காரில் கிளம்பி போயிடுறாரு. ஹீரோ இவ்வளோ நேரம் நின்று வாட்ச் பண்ணதை ஹீரோயினும் பார்த்துருந்துருக்கிறா. அதுக்கப்புறம் அவளும் ஸ்கேட்டிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்து காரில் போகிற ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுக்கு திடீர்னு அவரோட காதில் கொயின்னு ஒரு சவுண்டு கேட்டு ரிங்கார் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோவுக்கு இந்த வியாதி அடிக்கடி வரும். இது அவரோட அப்பா அம்மாவுக்கும் தெரியும். ஹீரோவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றதுனால தான் இவர் அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி கூப்பிட்டுட்டு வராங்கன்றது மட்டும் இப்போதைக்கு நமக்கு தெரியுது. என்ன பிரச்சனைன்றது தெரியல. இந்த காதில் கேட்குற சவுண்ட் கொஞ்சம் நேரத்தில் அதுவே ஆஃப் ஆகிடும். ஹீரோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா கார் ஓட்டிட்டு அந்த கிராமத்தில் இருக்க ஒரு வீட்டுக்கு வந்து அந்த கிராமத்தோட ஃபோர்மேனை மீட் பண்ணுறாரு. ஃபோர்மேனுன்றவங்க அந்த கிராமத்தோட சூப்பர்வைசர் மாதிரி, கிட்டத்தட்ட பஞ்சாயத்து தலைவர்னு வச்சுக்கோங்களேன். இந்த தாத்தாவை நம்ம ஃபோர்மேனே கூப்பிடுவோம். ஃபோர்மேனுக்கிட்ட ஹீரோவும் இன்ட்ரோ ஆகிக்கிறாரு. ஹீரோவை பார்க்குறப்ப ஏதோ ஒரு ஃபீலிங்கில் இருக்க மாதிரியே தான் தெரியுது. யாருக்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டுறாரு. அடுத்த நாள் அந்த கிராமத்தில் இருக்க ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு ஜாயின் பண்ணுறாரு. ஹீரோவோட அப்பா அம்மா தான் அவரை ஜாயின் பண்ணியும் விட்றாங்க. உள்ளே வந்த உடனே வாத்தியார் கூப்பிட்டு அங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. ஸ்டார்டிங்கில் பசங்க கொஞ்சம் ஹீரோவை கலாய்க்கிறாங்க, புது பையன்றதுனால. இவனுங்களாம் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பானுங்க. உள்ளே போ ஜாலியாக இருன்னு சொல்லி வாத்தியார் உள்ளே அனுப்பி வைக்க கிளாஸுக்குள்ளே நடந்து போனால் அங்கே ஹீரோயின் உட்காந்துருக்கா. ஹீரோயினும் ஹீரோ மாதிரி ஏதோ இழந்தவ மாதிரி தனியாகவே தான் உட்காந்துருக்கா. அவகிட்ட யாருமே கான்வர்சேஷன் வச்சுக்கிற மாதிரி தெரியல. ஹீரோ கிளாஸுக்குள்ளே உட்காந்தவொடனே ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட பேசுது. அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேலே ஒரு க்ரஷ் இருக்கும் போல். ஆனால் ஹீரோவுக்கு முழுக்க முழுக்க ஹீரோயின் மேலே மட்டும்தான் க்ரஷ் இருக்குது. இவர் கிளாஸில் ஹீரோயின் என்ன பண்ணுறா போகிறா வரான்னு பார்த்துட்டு இருந்தா அவள் மாட்டுக்கு வரா, தூங்குறா, தனியாக போகிறா, தனியாக வரா. இதுதான் ஹீரோயினோட ரொட்டீன் ஒர்க்காகவே இருக்குது. ஹீரோயினை வெளியே பார்க்குறப்பவும் பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் ஹீரோவை கண்டுக்கவே மாட்றா. இது இப்படியே போயிட்டுருக்க. என்ன தான் அவளுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க ஹீரோ அவரோட கிளாஸில் இருக்க ஒரு பையன்கிட்ட விசாரிக்கிறாரு ஹீரோயினை பற்றி. அவன் ஹீரோயினை பற்றி சொல்கிறப்பவே கொஞ்சம் பயப்படுறான். அவன் நம்மக்கிட்ட பேசினாலே நமக்கு சாபோன்ட்டு ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட அவளை ஒரு பேய் நினச்சிட்டு இருக்காங்க. நானே இது வரைக்கும் அவகிட்ட பேசினதில்லடா அப்பா அப்படி இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறத கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தால் வாத்தியார் கவனிச்சிடுறாரு. ஏன்டா இங்கே ஒருத்தன் தொண்டை தண்ணி கத்திட்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டு இவர் இந்த சந்திர கிரகணத்தை பற்றி ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த கிளாஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு ஹீரோவை கூப்பிடுறாரு. ஹீரோ ஏந்திரிச்சு போயிட்டு காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரி வேற லெவலில் அங்கே ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாரு. வாத்தியாரும் மறந்து போயிடுறாரு. கிளாஸில் இருக்க எல்லாரும் மறந்து போயிடுறானுங்க. அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த ஹீரோ பேசினதை பார்த்து எழுந்திரிச்சு ஹீரோவை கொஞ்சம் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ கிரேட்டாக ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து முடிக்க எல்லாரும் பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினை திரும்பி பார்த்தா அவளும் ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. இவர் ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் இவரை பார்க்க, இப்படியே போயிட்டுருக்கு. லஞ்ச் டைமும் வந்துடுது. ஹீரோயின் மட்டும் தனியாக எழுந்திரிச்சு எப்பவும் போல் நடந்து போகிறா. இவன்னா எப்போ பார்த்தாலும் தனியாகவே போயிட்டுருக்கா அப்படின்றதுக்காக ஹீரோ அவகிட்ட பேச அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. ஹீரோயின் அந்த ஸ்கூலோட மொட்டை மாடிக்கு போனது ஹீரோவுக்கு தெரியுது. இவரும் அங்கே மொட்டை மாடிக்கு போய் பார்த்தா பில்டிங் செவுத்துல ஹீரோயின் குதிக்க போகிற மாதிரி நின்றுட்டு இருக்கா. இதை பார்த்து ஹீரோ பயந்து போய் இன்னாடி பண்ணிட்டு இருக்க, இறங்குடி அப்படின்னு கத்துறாரு. இவருக்கு எப்போவுமே ஒரு வியாதி வரும்ல, காதில் சவுண்டு கேட்குற வியாதி. அந்த டைம் பார்த்து அந்த வியாதி வந்துடுது. காதை பிடிச்சி வழியில் ஹீரோ துடிச்சிட்டு இருக்க அந்த டைம் ஹீரோயின் நின்றுட்டு இருந்த அந்த இடத்த பார்த்தா ஹீரோயினுக்கு பதிலாக ஹீரோவே பில்டிங் மேலே நிற்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. இந்த வியாதி வரப்போ இவருக்கு சில பல இல்யூஷன்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் தான் இது. அடுத்து காது வலி கொஞ்சம் சரியாக ரிலாக்ஸ் ஆக இவருக்கு எதிர்க்க ஹீரோயின் நிற்கிறா. லூசாடி நீ அந்த இடத்துல போய் ஏண்டி நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின், நான் சாவ மாட்டேன்றது எனக்கு தெரியும், நீ பயப்படாத. அது சரி, இது வரைக்கும் நீ உன் உயிரை எடுத்துக்கணும்னு நினச்சிக்கிட்டதே இல்லையா? தூக்கில் மாட்டி தொங்குறப்போ ஒரு வலி வருமே, அதை நீ அனுபவிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறா. ஹீரோயின் இதை சொன்ன உடனே ஹீரோவோட மைண்டுக்குள்ளே தூக்கில் யாரோ தொங்குற மாதிரி ஒரு விஷுவல் ஓடுது. ஆக்சுவலாக சொல்லணும்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஹீரோ தான் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. அது எதுக்குன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த விஷயம் ஹீரோவோட அப்பா அம்மாவை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ஹீரோயின் இந்த விஷயத்த சொன்ன உடனே இவளுக்கு எப்படா தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு.
அடுத்த நாள் ஹீரோ ஸ்கூலுக்கு கிளம்பி வரப்போ நடு ரோட்டில் ஒருத்தவனை பிடிச்சி 4-5 பேர் செம்ம அடி அடிக்கிறாங்க. அடி வாங்குறவன் வேறு யாரும் இல்லை, ஹீரோயினோட அப்பா. ஹீரோயினோட அப்பா ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதுனால அந்த பொண்ணோட அப்பாவை பிடிச்சி ஹீரோயினோட அப்பாவை செம்ம அடி அடிச்சிட்டு இருக்காரு. ஊர் மக்கள் எல்லாரும் ஹீரோயினோட அப்பாவை அடித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அதே இடத்துல தான் ஹீரோயினும் நிற்கிறா. ஆனால் அப்பாவை அந்த அடி அடிக்கிறாங்க, கொஞ்சம் கூட ரியாக்ஷன் இல்லாமல் நிற்கிறா. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு. இப்போ ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சுல்ல, அந்த பொண்ணோட அப்பா ஹீரோவையும் நீ ஸ்டேஷனுக்கு வா, சண்டை நடக்கிற இடத்துல நீ இருந்தல்ல, வந்து சாட்சி சொல்லுன்னு ஹீரோவையும் சேர்த்து ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்டேஷனில் கேஸ் நடக்குது. பாதிக்கப்பட்ட பொண்ணோட அப்பா ஸ்டேஷனில் ஹீரோயினோட அப்பாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஹீரோயினோட அப்பாவை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன், ஆனால் இப்போ கொஞ்சம் பைத்தியம் ஆயிட்டார். ஹீரோவும் ஹீரோயினோட அப்பாவும் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸ்டேஷனில் கேஸ் நடந்துட்டு இருக்கிறப்போ அங்கே அந்த வில்லேஜோட ஃபோர்மேன் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து ஹீரோயினோட அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. பாதிக்கப்பட்ட பொண்ணோட அப்பா கிட்ட, உன் பொண்ணுக்கிட்ட அவன் தப்பாக நடந்துக்கிட்டதை நீ நேராக பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் பார்க்கல, ஆனால் என் பொண்ணுக்கிட்ட கேளுங்க, அவள் கரெக்டாக சொல்லுவா அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. பின்னாலேருந்து யாரோ ஏதோ பண்ணாங்க, ஆனால் இவரான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியலன்னு அந்த பொண்ணும் சொல்லிடுது. கேஸு க்ளோஸ் ஆகிடுது. ஹீரோயினோட அப்பாவை ஸ்டேஷன்லேருந்து அனுப்பி விட்டுறாங்க. எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வெளியே நிற்கிறாங்க. ஹீரோவும் அதே இடத்துல தான் இருக்காரு. அப்போது ஹீரோயின் பாதிக்கப்பட்ட பொண்ணோட அப்பா காதில் போயிட்டு ஏதோ முணுமுணுன்னு சொல்கிறா. அதை நமக்கு ஆடியோவாக காட்டலை. இவ ஏதோ ஒரு விஷயத்த சொன்ன உடனே அந்த ஆளோட முக அமைப்பே ஒரு மாறி மாறுது. அடுத்து ஹீரோயின் அவளோட அப்பா கிட்ட வரா. இது எல்லாத்தையும் பார்த்த ஹீரோ என்ன போய் சொன்ன அவளோட காதலை அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின், அவனோட செகண்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவங்க வெளியூரில் இருக்காங்க, அதை தான் அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இந்த விஷயம்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. தெரியும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்பவே கேஷுவலாக சொல்கிறா. ஹீரோயினுக்கு ஒருவேளை அடுத்தவங்க மைண்டில் இருக்கிறத படிக்கிற பவர் இருக்கா அப்படின்றதெல்லாம் இப்போ நமக்கு தெரியல. ஹீரோ ஒரு மாதிரி ஹீரோயினை ஷாக்காக பார்க்குறாரு. அடுத்த நாள் ஹீரோ ஸ்கூலில் ஹீரோயின் கிட்ட போயிட்டு டேரெக்டாகவே டேட்டிங்க்கு கூப்பிடுறாரு. ஹீரோயின் அந்த கிளாஸில் இருக்க ஒரு பொண்ணை பார்க்குறா. இந்த பொண்ணுக்கிட்ட தான் நேற்று ஹீரோயினோட அப்பா தப்பாக நடந்துக்கிட்டதா ஒரு கேஸ் வந்திருக்கும். இதனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் இந்த பொண்ணு இன்னும் 2-3 பசங்களாம் சேர்ந்து ஹீரோயினை ரேகிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரியாது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு ஹீரோ மேலே க்ரஷ் வேற இருக்கும். இவளை வெறுப்பேற்றுறதுக்காகவே ஹீரோயின் ஹீரோ கிட்ட போலாமே டேட்டிங்க்கு அப்படின்னு சொல்லிடுறா. அன்றைக்கி நைட்டு ஸ்கேட்டிங் விளையாடுவல ஹீரோயின், அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் போகிறாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு வீடு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ ஹீரோ ஒரு கிஃப்ட்டை ஹீரோயினுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஹீரோயினும் கிஃப்ட்டை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறா. உள்ள ஸ்கேட்டிங் ஷூஸ் இருக்குது. ஹீரோயினுக்கு ஸ்கேட்டிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த கிஃப்ட்டை பார்த்த உடனே அவள் ஹீரோவோட மூஞ்சிலே டார்ச் அடிச்சு, எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க, நீ மட்டும் ஏன் என் மேலே இவ்வளோ கேரிங்காக இருக்க, என்னை பற்றின ரூமர்ஸ் இந்த ஊர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, எப்படியும் உன் காதுக்கும் வந்திருக்கும், அதெல்லாம் கேட்டு உனக்கு என்னை பார்த்து பயமாகவே இல்லையா, இன்னமும் என்கிட்ட அன்பாக இருக்க மாதிரியே இருக்கேன்னு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு ஹீரோ தலைவர் ஒரு படத்தில் சொல்லுவார், நான் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன், இதை கேட்டு வேலை செய்வேன்னு. அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் நான் நம்புவேன், அவங்க சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சரி நான் கொடுத்த ஷூவை காலில் போட்டு எனக்காக ஸ்கேட்டிங் பண்ணி காட்டுன்னு ஹீரோ கேட்குறாரு. ஹீரோயினும் அவளோட காலில் இருக்க ஷூவை அவுத்துட்டு ஸ்கேட்டிங் ஷூஸை போடலான்னு வரப்போ அவளோட கால் ஃபுல்லாக காயமாக இருக்குது. இதை பார்த்த ஹீரோ, எப்படி இவ்வளோ காயமாக இருக்கும் காலுன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் மனசை உரைய வைக்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறா. எனக்கு 10 வயசாக இருக்கிறப்போ எங்கள் அப்பா எனக்கு ஸ்கேட்டிங் ஷூஸ் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் மென்டலாக பாதிக்கப்பட்டுட்டதுனால எனக்கு ஷூ வாங்கி கொடுக்க ஆள் இல்லை. எனக்கு ஸ்கேட்டிங் பண்ண ரொம்ப பிடிக்கும், அதனால் இப்போ வரைக்கும் இதே ஷூவை தான் போட்டுட்ருக்கேன். ஷூ கொஞ்சம் சின்னதாக இருக்கனால தான் கால் இப்படி ஆகிடுச்சின்னு ரொம்பவே ஒரு உருக்கமான பதிலை சொல்கிறா. இதை கேட்டு ஹீரோ ஃபீலிங் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கொடுத்த ஷூவை போட்டுட்டு ஸ்கேட்டிங் பண்ணுறா. இதை ஒரு மூலையில் நின்று ஹீரோவும் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ ஸ்கூலுக்கு கிளம்பி வர வழியில் அந்த ஊரில் இருக்க ஏகப்பட்ட பன்னிங்களெல்லாம் பிடிச்சி, அந்த பன்னிங்களெல்லாம் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு ஒரு வேனில் பிடிச்சி ஏற்றிட்டு இருக்காங்க. பன்னிங்க பயங்கரமாக கத்திட்டு இருக்கு. இதை ஹீரோ பார்த்துட்டு அடுத்து ஹீரோயின் வீட்டுக்கிட்ட வராரு. இங்கே வந்து பார்த்தா அங்கே பன்னிங்களை எப்படி வண்டியில் ஏற்றுறாங்களோ அதே மாதிரி ஹீரோயினோட அப்பாவை மென்டல் ஹாஸ்பிட்டல் அந்த வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க. இவரால் அந்த ஊர் ஃபுல்லாக ரொம்ப டார்ச்சராக இருக்குன்னு ஊர் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ்காரங்க ஹீரோயினோட அப்பாவை வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அவரோட அப்பா கிட்ட வந்து, அப்பா அவங்களுக்கு பாத்ரூம் போகணுமா, என் கூட வாங்கன்னு சொல்லி ஹீரோயின் அவளோட அப்பாவை பாத்ரூம்குள்ளே விட்றா. வெளியே ஒரு போலீஸ்காரன் காவலுக்கும் நிற்கிறான். என்னடா ரொம்ப நேரம் ஆகியும் உள்ளே போன ஆளை காணாமேன்ட்டு கதவை திறந்து பார்த்தா உள்ள ஹீரோயினோட அப்பாவை காணோம். அந்த இடத்துல மிகப்பெரிய ஓட்டை இருக்குது. அது வழியாக ஆள் தப்பிச்சு போயிட்டான் போல. இந்த விஷயத்த ஊர் மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. போலீஸ்காரனுங்களும் காணாமல் போன ஹீரோயினோட அப்பாவை தேட கிளம்பி போயிடுறானுங்க. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் வீட்டுக்கு வெளியே நின்று ஹீரோ பார்க்குறாரு. பாத்ரூமுக்கு வெளியவே ஹீரோயின் ஃபீலிங்காக நின்றுட்டு இருக்கா. ஹீரோ அவளை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாரு. இன்றைக்கி ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரல. ஹீரோ தனியாக கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கிறப்போ
ஒரு பொண்ணு இவர் மேலே க்ரஷ்ஷாக இருக்கும்ல, அந்த பொண்ணு இவர்கிட்ட வந்து பேசுது, ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக சொல்லுது. நீயும் ஹீரோயினும் நேற்று நைட்டு டேட்டிங் போனதான் நான் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணை பற்றி சாதாரணமாக நினைக்காத, அவள் ரொம்ப மோசமானவ, அவள் அவங்க அப்பா கூடவே ஒரு மாதிரி தப்பு தப்பாக நடந்துப்பான்னு கேவலமான ஒரு விஷயத்த சொல்கிறா. இதை கேட்டு ஹீரோ கடுப்பாகிறாரு. என்னடி நீ மாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, இந்த விஷயத்த நான் சொல்லலை, நம்ம ஊரில் டாக்டர் ஒருத்தர் இருப்பார். டாக்டர் எதர்ச்சியாக ஹீரோயினோட வீட்டு பக்கம் போகிறப்போ ஒரு ரூமுக்குள்ளே ஒரு மாதிரி தப்பு பண்ண சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினோட அப்பா அந்த ரூம்லேருந்து வெளியே வந்திருக்காரு. அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? ஹீரோயினும் அவளோட அப்பாவும் தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். நான் சொல்கிறத நம்புன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. நீ உன் வேலையை மட்டும் பாரு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட கடுப்பாய் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. இன்னொரு சைடில் அந்த ஊரில் பன்னிங்களெல்லாம் வந்து வேனில் ஏற்றிட்டு போனாங்கல்ல, பன்னிங்களை உயிரோடு போட்டு ஒரு இடத்துல புதைச்சிட்டு இருக்கானுங்க. பன்னிங்களோட மரண ஓலை அந்த கிராமம் ஃபுல்லாக கேட்டுட்ருக்கு. ஸ்கூல்லேருந்து ஹீரோ கிளம்பி வரப்போ ஹீரோயினோட வீட்டு வழியாக வராரு. காலையில் காணாமல் போனார்ல ஹீரோயினோட அப்பா, அவர் திரும்ப வந்துடுறாரு. ஹீரோயினோட மடியில் தான் தூங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த ஹீரோ, செக் என்னடா இவளை போய் சந்தேகப்பட்டு பார்த்துட்டு இருக்கேன்னு இவருக்கு இவரே சொல்லிக்கிட்டு வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவர் தூங்கிட்டு இருக்கிறப்போ அந்த பொண்ணு இவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால, டாக்டர் இந்த வழியாக நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, ரூமுக்குள்ளே இருந்து ஹீரோயினோட அப்பா வெளியே வந்தாருன்ட்டு. இந்த விஷுவல் அவரோட கனவுக்குள்ளே ஓடுது. ஸோ மைண்டு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகி எதுவாக இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு திரும்பவும் ஹீரோ அவரோட வீட்டிலேருந்து கிளம்பி ஹீரோயின் வீட்டு முன்னால் போய் நிற்கிறாரு. ஹீரோயினோட வீட்டையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் அவளோட ரூம்லேருந்து வெளியே வரா. வெளியே வந்தவளோட கையில் கத்தி இருக்குது. இதை பார்த்து ஹீரோ அதிர்ச்சியில் உறைஞ்சி பண்ணிக்கிறாரு. ஹீரோயின் கத்தி எடுத்துக்கிட்டு இவளோட அப்பா தூங்குற ரூமுக்குள்ளே போகிறா. இதெல்லாம் பார்த்த ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. இவ கையில் என்னடா கத்தி இருக்குது, என்ன பண்ண போகிறா, ஏது பண்ண போகிறான்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்பா ரூமுக்குள்ளே ஹீரோயின் போகிறா. திரும்பவும் ஹீரோ வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. அடுத்த நாள் பார்த்தா ஹீரோயினோட அப்பா செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. டெட் பாடியை ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் அப்பாவோட கையை பார்த்தா கையை மட்டும் காணோம். இதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ தான் அந்த கொலையை பண்ணிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஊர் மக்கள் எல்லாம் கும்பலாக நின்று பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹீரோயினோட அப்பா செத்து போனதை ஒரு சூசைட்னு போலீஸ்காரங்க கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் ஏகப்பட்ட தடவை ஹீரோயினோட அப்பா சூசைடுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. கத்தி எடுத்து கையை கீச்சிக்கிறது, தூக்கில் தொங்குறது, இதே மாதிரி நிறையா தடவை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் இப்போவும் கத்தி எடுத்து அவரோட கையை அவரே வெட்டிக்கிட்டு எங்கேயோ போட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் கழுத்தறுத்து செத்து போயிட்டாருன்னு மக்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் தூரமாக நின்று ஹீரோயின் வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. அதே இடத்துல ஹீரோவும் நின்றுக்கிட்டு ஹீரோயினை சந்தேகக்கனோட பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் போது பிரச்சனைலாம் முடியுது. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஸ்கூலுக்கு வராங்க. ஹீரோயினை பார்த்தாலே ஹீரோ அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் அவாய்ட் பண்ணுறாருன்றதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின், எங்கள் அப்பாவை மாதிரி நீ என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு கொஞ்சம் ஃபீலிங்காக பேசிட்டு, உனக்காக இன்னைக்கு நைட் நான் இந்த ஸ்கேட்டிங் பண்ணுற இடத்தாண்ட வெயிட் பண்ணுவேன், முடிஞ்சா வா அப்படின்னு சொல்லிடுறா. நைட்டு ஹீரோ ஸ்கேட்டிங் நடக்கிற இடத்துக்கு போகிறாரு. ஹீரோயின் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ ஒரு பயத்தோடையே தான் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காரு. ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருந்த ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு இவ அப்பாவோட ஸ்கேட்டிங் ஷூஸை கொடுக்குறா. நீ என்கிட்ட நிறைய தடவை கேட்டல்ல ஸ்கேட்டிங் பண்ண சொல்லித்தர சொல்லி, இப்போ சொல்லித்தரவா, இந்த ஷூவை போட்டுக்கோன்னு சொல்கிறா. ஹீரோ ஒரு பயத்தோடையே ஹீரோயினை பார்க்குறாரு. இவளே ஹீரோவோட ஷூ அவுத்து இவங்க அப்பாவோட ஸ்கேட்டிங் ஷூஸை போட்டு விட்றா. ஹீரோக்கு இது ஃபஸ்ட் டைம் இல்லையா, எப்படி ஸ்கேட்டிங் பண்ணுன்றதே தெரியாது. தடுமாறி ஏந்திரிக்கிறாரு. பொத்துன்னு கீழே விழுறாரு. அதே மாதிரி ஒரு தடவை ஹீரோ கீழே விழுந்த உடனே ஹீரோயின் போயிட்டு என்னாச்சு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்ற மாதிரி பேசுகிறா. ஹீரோவுக்கு தான் இவ கத்தி எடுத்துகிட்டு போனது தெரியும்ல. ஸோ அதனால் ஹீரோயின் மூஞ்ச கூட பார்க்காம இவர் மாட்டுக்கு கம்முன்னு இருக்காரு. இதனால் ஹீரோயின் சரி நான் எப்படி பண்ணுறேனோ அதை பார்த்து பண்ணுன்ட்டு இவ ஹீரோவை சுற்றி ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கா. ஸ்கேட்டிங் பண்ணுறப்போ அந்த ஸ்கேட்டிங் ஷூவில் கீழே கத்தி மாதிரி இருக்கும்ல ஷார்ப்பாக, பனியில் ஸ்கேட்டிங் ஆகிறதுக்காக, அந்த கத்தியை பார்த்த உடனே ரூமுக்குள்ளே ஹீரோயின் கத்தி எடுத்துகிட்டு போனது இவருக்கு ஞாபகம் வருது. ஒருவேளை இப்போ ஹீரோயின் நம்மள ஏதோ பண்ணிடுவாளோ அப்படின்னு ஹீரோ பயந்து இவரோட காலில் போட்டிருக்க ஸ்கேட்டிங் ஷூ அவுத்துட்டு வெறும் காலிலே நடந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறாரு. அங்கே போயிட்டு போலீஸ்காரங்க கிட்ட இவர் ஹீரோயின் வீட்டுக்கு வெளியே பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஹீரோயின் தான் அவளோட அப்பாவை கொலை பண்ணா கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்த ஒரு போலீஸ்காரன், ஏண்டா ஹீரோயினே அவங்க அப்பாவை இழந்த அனாதையாக இருக்கா, அவன் மேலே பழிய போடுறியா, இவ அவளோட அப்பாவை கத்தியால் குத்துனதை நீ பார்த்தியா அப்படின்னு போலீஸ்காரன் நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்குறான். ஹீரோ கிட்ட பதில் இல்லை. என்னடா சொல்லலான்னு மூச்சிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. ஹீரோயின் ஒரு மாதிரி ஏக்கமாக ஹீரோவை பார்க்க நீயே துரோகம் பண்ணிட்டேடா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஸ்டேஷன்லேருந்து போலீஸ்காரன் ஹீரோவை அனுப்பி விட்டுறான். அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ எவ்வளோ நேரம் தான் ஹீரோ மனசில் வச்சிருப்பாரு. ஹீரோயின் கிட்ட கேட்டுடுறாரு, நீ உங்கள் அப்பாவோட ரூமுக்கு கத்தி எடுத்துகிட்டு போனதை என் கண்ணால் பார்த்தேன், எதுக்கு எடுத்துகிட்டு போனேன்னு கேட்குறப்போ அப்போ தான் ஹீரோயின் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனையே கொடுக்குறா. நான் கத்தி எடுத்துகிட்டு போனேன் தான், ஆனால் நான் கொலை பண்ணல, அந்த கத்தியை என் அப்பாவுக்கு பக்கத்தில் மட்டும்தான் வச்சேன். ஊர் மக்கள் எல்லாருமே அவர் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு செத்து போகலான்னு சொல்லிட்டு தான் அந்த கத்தியை அவர் பக்கத்தில் வச்சேன். எப்படியும் அந்த கத்தி எடுத்து அவரே தற்கொலை பண்ணிப்பாருன்னு தெரியும்.
நான் நினச்ச மாதிரியே அவரோட கையை வெட்டிக்கிட்டு அந்த கையை எடுத்துகிட்டு போயிட்டு பன்னிங்களெல்லாம் புதைச்சிருக்காங்கல்ல, அங்கே புதைச்சிட்டு அதுக்கப்புறம் இவரே கழுத்தை எடுத்துட்டு செத்து போயிட்டாருன்ற விஷயத்த சொல்லிட்டு, நீ எப்படி உன்னோட ஃப்ரெண்டை கொலை பண்ணலையோ அதே மாதிரி நானும் எங்கள் அப்பாவை கொலை பண்ணலன்னு ஹீரோ கிட்ட சொல்கிறான். இது என்ன கதை, புது கதைன்றது நமக்கு தெரியல. இதுக்கப்புறம் அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க போல். ஹீரோயின் இந்த விஷயத்த சொன்ன உடனே நான் என் ஃப்ரெண்டை கொலை பண்ணல உண்மைதான் அழுதுகிட்டே ஹீரோயினை கட்டிப்பிடிக்கிறாரு. ஸ்கேட்டிங் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும்ல, அங்கே ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தனிமையில் இருக்கிறப்போ அப்படியே ஹீரோ ஹீரோயினுக்குள்ளே ஒரு கஜகஜா குஜுகுஜா நடக்குது. ஹீரோ இப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ இன்னும் ஹீரோ வீட்டுக்கு வரலையேன்னு அவரோட அப்பாவும் அம்மாவும் தேடி வந்துடுறாங்க. ஹீரோ அவரோட வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாலேயே நான் ஸ்கேட்டிங் விளையாட போகிற இடத்துக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அதனால் இந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக தேடுறாங்க. தூரத்தில் ஒரு வீட்டில் லைட் எரியறதை பார்க்குறாங்க. ஒருவேளை அங்கே ஹீரோ இருப்பானோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீட்டை நோக்கி ஹீரோவோட அப்பா நடந்து போயிட்டுருக்காரு. நடுவில் பள்ளம் இருக்கிறத பார்க்கல. அந்த பள்ளத்தில் தடுமாறி விழுந்துடுறாரு. இவரோட கால்லையும் அடிபட்டுருது. இவரோட ஒய்ஃப் போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ இவங்களுக்கு பின்னால் ஹீரோவும் ஹீரோயினும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னப்பா இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேஷுவலாக கேட்குறாரு. எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. ஹீரோவோட அப்பாவுக்கு காலில் அடிபட்டதுனால அவரால் நடக்க முடியாமல் கொஞ்சம் நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டுருக்காரு. பெத்த தகப்பனுக்கு அடிபட்டிருக்கு. அது ஹீரோவோட கண்ணுக்கு தெரியல. இவர் அவங்க அப்பா அம்மா கிட்ட நீங்கள் போயினே இருங்க, நான் ஹீரோயினை வீட்டில் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு இறக்கமே இல்லாமல் பேச 2 பேரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அட பாவி, நான் உன் தகப்பன்டா, இந்த மாதிரி பேசுறியடா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஹீரோயின் அதை புரிஞ்சுக்கிறான். இல்லை நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவள் தனியாக நடந்து போகிறா. ஹீரோ அவரோட அப்பாவை கூப்பிட்டு அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோயின் தனியாக நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வேன் ஒன்று கிளம்புது. அந்த வேனில் என்ன எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது நமக்கு தெரியல. அந்த இடத்துல 2 போலீஸ்காரங்க ப்ளஸ் வில்லேஜோட 4 men நிற்கிறாங்க. இவங்க 3 பேருங்க நின்று பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த இடத்துல ஹீரோயின் நிற்கிறத பார்க்குறாங்க. ஏம்மா இருட்டில் தனியாக நின்றுட்டுருக்க, இந்த டைம்லாம் தனியாக வெளியே வராத, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. அடுத்த நாள் ஹீரோ ஸ்கூலில் தனியாக உட்காந்துட்டு இருக்கிறப்போ இவருக்கு எப்போவுமே ஒரு வியாதி, அதே மாதிரி காதில் கொய்யின்னு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே ஹீரோ எதனால் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்றதுக்கு உண்டான பதிலையும் இப்போ ஹீரோயின் சொன்னால உன் ஃப்ரெண்டை நீ சாவடிக்கல அப்படின்னு அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷனையும் ஒரு ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க. இதுக்கு முன்னால் ஹீரோ வேற ஒரு ஸ்கூலில் படித்தார் இல்லை, அதே ஸ்கூலில் படித்த ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவன் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டுருக்கிறான். செத்து போன பையனோட அப்பா ஹீரோவை பிடிச்சி வெளுன்னு விழுகிறாரு. அந்த பையன் செத்து போனதுக்கு காரணம் அவன் ஸ்கூல் ஃபுல்லாக நான் ஒரு பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக சுற்றிட்டு இருந்துருக்கிறான். நடுவில் அவன் ஒரு ஏழை வீட்டு பையன் அப்படின்றத ஸ்கூலில் இருக்க பசங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு அவனை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அசிங்கம் தாங்காமல் தான் அவன் செத்து போயிட்டுருக்கிறான். அவனை பற்றி நல்லா தெரிஞ்சது ஹீரோவுக்கு மட்டும்தான். ஸோ ஹீரோ தான் இது எல்லாத்தையும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி கலாய்க்க சொல்லியிருப்பான். ஹீரோ தான் அந்த பையனோட தற்கொலைக்கு காரணம்னு நினச்சி செத்து போன பையனோட பேரண்ட்ஸ் ஹீரோவை பிடிச்சி செம்மடி அடிக்கிறாங்க. அப்போ ஹீரோ மன்னிப்பு கேட்குறாரு. சத்தியமாக அந்த விஷயத்தை நான் வெளியே சொல்லலை, எப்படி அந்த விஷயம் வெளியே போச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இவர் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப தான் இவருக்கு காதில் கொய்யின்னு கேட்கும்ல, அந்த வியாதி ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல இருந்து தான் ஹீரோவுக்கு அந்த வியாதியே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் ஹீரோ தான் ஃப்ரெண்டு தன்னால் செத்து போயிட்டான்ற கில்ட்டி ஃபீலிங்கில் தற்கொலை பண்ணவும் போயிருக்காரு. படத்தில் இதுக்கு முன்னால் காட்டின 2 விஷயம் நம்ம கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் இந்த விஷயம்லாம் எப்படி ஹீரோயினுக்கு தெரியும் அப்படின்ற விஷயத்த இன்னும் நமக்கு காட்டல. ஃப்ளாஷ்பேக் கட் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. ஹீரோவோட காதில் கொய்யின்னு கேட்டுனது சரியாக போயிடுது. அந்த பக்கம் ஹீரோயினை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த விஷயத்த சொன்னார்ல, அதனால் சந்தேகப்பட்டு போலீஸ்காரனுங்க ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு ஹீரோயினோட வீட்லேயும் வந்து ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ போலீஸ்காரங்க கிட்ட சண்டை போடுறாரு. ஏன்டா தனியாக ஒரு பொண்ணு இருக்குது, எவனாச்சும் வந்து ஒரு ரூமரை கிளப்பி விட்டா அது நானாவே இருக்கட்டுமே, ரூமரை கிளப்பி விட்டா அதை நம்பி நீங்கள் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சண்டை போடுறாரு. ஹீரோவோட அம்மா அந்த இடத்துக்கு வந்து ஏன்டா இப்படிலாம் பண்ணுற வாடான்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன ஹீரோ அவர் எத்தனை நாள் இப்படியே உட்காந்துருக்காருன்னு தெரியல. நமக்கு வீடியோவில் நைட்டு பகல்னு போகிற மாதிரியே காட்டுறாங்க. ஒரே இடத்துல உட்காந்து ஹீரோயினை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோவோட அம்மா ரூமுக்குள்ளே வந்து ஹீரோயினை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட அடுத்த செகண்ட் ஹீரோ இவரோட வீட்டில் இருந்து கிளம்பி ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அந்த இடத்துல ஹீரோயின் இல்லை. இவர் ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணார்ல, ஸ்கேட்டிங் ஷோ, அது அந்த இடத்துல இருக்குது. அதை எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே அடுத்து ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு சைடில் அந்த ஊரில் பன்னிங்களெல்லாம் புதைச்சானுங்கள்ல, அந்த பன்னிங்களை புதைச்ச இடத்துல இருந்து பன்னிங்களோட ரத்தம் ஒழுவி ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கு. இதை சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி நமக்கு காட்டிட்டு அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயினை தேடி நைட் டைமில் போயிட்டுருக்காரு. இவர் ரொம்ப நாளாக தூங்காமலே ஒரே இடத்துல உட்காந்துருந்தார்ல, அதனால் நடக்க முடியல, ரொம்பவே டயர்டாக இருக்குது. இவர் நடந்து போய்கிட்டு இருக்கிறப்பவே டயர்டில் நடக்க முடியாமல் ரோட்லேருந்து உருண்டு பள்ளத்தில் விடுறாரு. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் அவரோட வீட்டுக்கு வந்துடுறா. வந்தவ ஒரு பயத்தோடையே உட்காந்துட்ருக்கா. இவள் அப்பாவோட மிலிட்ரி கோட் ஒன்று இருக்கும், அதை எடுத்து போட்டுட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. இவளோட வீட்டுக்குள்ளே வில்லேஜ் ஃபோர்மேன் வரான்.
ஆள் ரொம்ப நல்லவன் தானே, ஏதாச்சும் ஆதரவு தருவான்னு பார்த்தா இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட்டே கொடுக்குறானுங்க. வந்தவனோட முக அமைப்பே சரியில்லை, ரொம்பவே நக்கலாக இருக்குது. ஃபோர்மேன் ஒரு ட்ரெஸ்ஸையாக கைட்டிகிட்டே ஹீரோயின் கிட்ட பேசுகிறான். அன்னைக்கு நைட் நீ எங்களை பார்த்தல்ல, அந்த விஷயத்தை வெளியே யார்கிட்டையும் சொல்லிவிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் ஒரு சீனில் பார்த்தால, நைட்டு இவன் நடந்து வரப்போ வில்லேஜ் ஃபோர்மேன் 2 போலீஸ்காரங்க நிற்கிறத, அது என்ன விஷயன்றது இப்போ நமக்கு தெரியல, அது சொல்லாதான்ற மாதிரி மிரட்டுறான். ஹீரோயின் இல்லை நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து இவனோட சில பல ட்ரெஸ்ஸுகளை கட்டிட்டு இவன் ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்காந்து, நான் அவங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் சொன்னேனே இதுக்கு முன்னால் பார்க்க வரப்போ அது யார்கிட்டையும் சொல்லலைல்ல அப்படின்னு கேட்குறான். இவன் சொன்ன விஷயம் எதுனா, ஸ்டேஷனுக்கு வெளியே ஹீரோயின் ஒரு பொண்ணோட அப்பா கிட்ட போயிட்டு உன் செகண்ட் ஒய்ஃபோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருப்பாள்ல, அந்த விஷயம் வில்லேஜ் ஃபோர்மேனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்கான். இந்த விஷயத்தை தான் ஹீரோயின் அங்கே சொல்லி ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை பற்றி சில பல ரகசியங்கள் சொன்னால, அதுவும் ஃபோர்மேனுக்கு மட்டும்தான் தெரியும். ஃபோர்மேன் தான் அந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்கா. ஹீரோவை பற்றின விஷயங்களை ஹீரோவோட அப்பா ஃபோர்மேன் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ ஹீரோயினுக்கு மைண்ட் ரீடிங் பவர்லாம் எதுவுமே இல்லை. ஃபோர்மேன் ஹீரோயின் கிட்ட சொன்ன விஷயத்தை தான் இவளுக்கு தெரிஞ்ச மாதிரி வெளியே சொல்லியிருக்கா. இந்த விஷயம் கிளியர் ஆகிடுது. ஃபோர்மேன் ஹீரோயினோட பக்கத்தில் போய் உட்காந்து ஹீரோயினை ரேப் பண்ண ட்ரை பண்ணுறான். ஹீரோயினை தப்பிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். ஆனால் ஃபோர்மேன் விடாமல் அவளை இழுத்து பிடிச்சி ரேப் பண்ணிடுறான். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிழட்டு பயபுள்ள வீட்டை விட்டு வெளியே வரான். இந்த இடத்துல தான் நமக்கு இன்னொரு விஷயத்த புரிய வைக்கிறாங்க. டாக்டர் இந்த வழியாக நடந்து போகிறப்போ ஹீரோயினோட வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி தப்பாக சவுண்டு கேட்டதாகவும், இவளோட ரூமுக்குள்ளேருந்து அவளோட அப்பா வெளியே வந்ததாகவும் அவன் பார்த்தேன்னு சொல்லியிருப்பான்ல. உண்மையை சொல்லணும்னா வெளியே வந்தது ஹீரோயினோட அப்பா இல்லை, இந்த ஃபோர்மேன். இவன் தான் அடிக்கடி போயிட்டு ஹீரோயினை ரேப் பண்ணியிருக்கான். இவன் வெளியே வந்தது தான் ஹீரோயினோட அப்பா வெளியே வந்ததா அவன் நினச்சிட்டு இருக்கான். ஊர் ஃபுல்லாகவும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கான். ஹீரோயினோட அப்பா வேற மென்டலாக இருந்திருக்காரு, ஹீரோயின் வேற சின்ன பொண்ணு. ஸோ ஃபோர்மேன் கொடுக்குற டார்ச்சர்லாம் வெளியே சொல்ல முடியாமல் நரக வேலையில் துடிச்சிட்டு இருந்திருக்கிறான். இங்கேருந்து ஃபோர்மேன் கிளம்பி போன உடனே அடுத்து ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு வீட்டுக்கு. உள்ளே வந்து பார்த்தா ஹீரோயினை காணோம், இடமே கலைஞ்சி போயிருக்கு. எங்கடா போனா ஹீரோயின் அப்படின்னு தெரியாமல் ஹீரோ இவங்க ஸ்கேட்டிங் விளையாடுற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும்ல, அங்கே போய் பார்க்குறாரு. ஹீரோயின் மயக்கமாக படுத்து கிடக்கிறா. அவளோட கையில் ஹீரோ ப்ரெசென்ட் பண்ண ஸ்கேட்டிங் ஷூவும் இருக்குது. அந்த ஸ்கேட்டிங் ஷூவை எடுத்துக்கிட்டு ஹீரோயினையும் தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறாரு. ஹீரோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட்டும் பண்ணுறாரு. மயக்கமாக இருக்க ஹீரோயினை டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாரு. இவளுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு பிளட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் வந்த உடனே அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறானுங்க. ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ற விஷயம் வெளியே தெரியுது. இந்த டாக்டர் தான் ஹீரோயினோட வீட்டிலேருந்து ஃபோர்மேன் வெளியே வரதை பார்த்துட்டு ஹீரோயினோட அப்பான்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஃபுல்லாக போயிட்டு ஹீரோயினுக்கும் அவளோட அப்பாவுக்கும் தப்பாக கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பியிருப்பான். இப்போ ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அப்பா கூடயே உறவு வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் குழந்தை பெற்றுக்கு போறியேச்சே, இதெல்லாம் நினச்சாலே அசிங்கம் அப்படி இப்படின்னு பேச இதெல்லாம் கேட்ட ஹீரோ பொங்கி எழறாரு. டக்குன்னு அந்த இடத்துல லைட்டு பிளிங்காக எரியிற மாதிரி காட்டுறாங்க. டாக்டரோட கழுத்துலேருந்து ரத்தம் வருது. என்னடான்னு பார்த்தா ஹீரோ ஒரு ஸ்கேட்டிங் ஷூவை கையோடு எடுத்துகிட்டு வந்தார் இல்லை, அதுக்கு அடியில் தான் பிளேடு இருக்குமே, அந்த பிளேடை வச்சு அவனை சரா மாதிரியாக கிழிக்கிறாரு. ஏண்டா ஒரு பொண்ணோட வாழ்க்கைனா உங்களுக்கு அவ்வளோ அசால்ட்டாக போச்சா, என்ன ஏதுன்னே தெரியாமல் ஒரு பொண்ணை பற்றி நீங்கள் பொருளையை கிளப்புவீங்களா அப்படின்னு ஹீரோ அவங்ககிட்ட செம்ம கத்தி இன்னும் ஒரு 4-5 குத்தி அவனை சாவடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் செத்து போன டாக்டரோட டெட் பாடி ஏற கட்டலான்னு ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இதோ வந்துடுறேன்னு ஹீரோவை அங்கேயே இருக்க சொல்லிட்டு இவ ஒரு இடத்துக்கு போகிறா. அந்த இடத்துல ஃபோர்மேன் 2 போலீஸ்காரங்க இருக்காங்க. ஒரு வேனில் ஏகப்பட்ட பன்னிங்களை ஏற்றிட்டு போகிறானுங்க. இதை ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று பார்க்குறா. ஸோ இந்த இடத்துலேருந்து நமக்கு ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணுறாங்க. ஃபோர்மேன் ஹீரோயினோட வீட்டுக்கு வரப்போ சொன்னால, அங்கே பார்த்த விஷயத்த நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்ட்டு. ஃபோர்மேன் ஊர் மக்கள்கிட்ட இருந்து பன்னிங்க எல்லாத்தையும் நோய் வரும்னு சொல்லிட்டு பிடுங்கி அதில் சில பன்னிங்களை மட்டும் ஊர் மக்களுக்கு கணக்கு காட்டுறதுக்காக புதைச்சிட்டு மீதி பன்னிங்களை ஒரு ஃபுட் கம்பெனி டெலிவரி பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு 2 போலீஸ்காரங்களும் உடந்த அந்த போலீஸ்காரங்களுக்கு பணத்தை கொடுத்து ஃபோர்மேன் ஆஃப் பண்ணிடுவான். இதே மாதிரி தான் அன்றைக்கி பன்னிங்களை ஏற்றுறப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து பார்த்துருக்கா. இந்த விஷயத்தை எங்கே வெளியே சொல்லிட போகிறா அப்படின்றதுனால தான் ஃபோர்மேன் ஹீரோயினை போய்ட்டு மிரட்டியிருக்கான், யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு. இப்போ இவனுங்க 3 பேர் நிற்கிறத ஒளிஞ்சிருந்து பார்த்த ஹீரோயின் இவனுங்க போனதுக்கப்புறம் ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு டாக்டர் டெட் பாடியை புதைக்கிறதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. மண்ணை தோன்றதுக்கு அந்த மண்வெட்டி மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ரூமுக்குள்ளே ஃபோர்மேன் வந்துடுறான். உள்ளே வந்த ஃபோர்மேன் ஹீரோயின் எடுத்து வச்சிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பார்த்துட்டு, இன்னும் எல்லாமே மண்ணை தோன்றதுக்கு இது ஒன்றும் சரியில்லையே, உன் மேலே டவுட்டாக இருக்கே, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட அவன் கேட்குறான். இவன் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாத ஹீரோயின் இவன் போட்டுட்டு இருந்த ஸ்கர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்குறான், கிழவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் இந்த கிழவன் ஹீரோயினுக்கு நம்மளை பிடிச்சி போய் தான் பண்ணுறா போலன்னு நினச்சிக்கிட்டு இவன் சம்பவத்துக்கு ரெடி ஆகிறான். ஹீரோயினோட ப்ரெக்னன்சிக்கு காரணமும் இந்த கிழவன் தான். இவன் தானே அடிக்கடி போய் ஹீரோயினை ரேப் பண்ணிட்டு இருந்தான். இப்போ இவன் அந்த சம்பவத்துக்கு ரெடி ஆகி ஹீரோயினை கட்டி பிடிக்கிறப்போ திடீர்னு ஹீரோயினோட மூஞ்சில் ரத்தம் தெரியுது. என்னடான்னு பார்த்தா கிழவனை பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. கிழவனோட
மண்டையிலேருந்து போலன்னு ரத்தம் கொட்டுது. யார் வந்து அடிச்சிருப்பான்றதான் நமக்கு தெரியுமே. ஹீரோ ஒரு மண்வெட்டி எடுத்துன்னு வந்து அவனோட தலையிலே அடிச்சிடுறாரு. இவ்வளோ நாள் இந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இப்போவும் இந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்னு போட்டு அவர் கையில் இருக்க மண்வெட்டியால் இன்னொரு 4-5 அடி சேர்த்து அடித்து அவனை சாவடிக்க ஹீரோயின் மூஞ்சிலேயும் ரத்தக்கரையாக இருக்குது, ஹீரோ மூஞ்சிலேயும் ரத்தக்கரையாக இருக்குது. அடுத்து செத்து போன 2 பேரையும் பண்ணிங்களாக புதைச்சிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறாரு. அடுத்த நாள் அந்த ஊரில் மழை வந்ததுனால மண்ணெல்லாம் கரைஞ்சி அந்த இடத்துல புதைச்ச பண்ணிங்களாம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அந்த பண்ணிங்களோட சேர்ந்து இந்த 2 மனுஷ பண்ணிங்களும் வெளியே தெரியுது. ஊர் மக்கள் எல்லாம் அதை பார்த்துடுறாங்க. இந்த செய்தி நியூஸ்லேயும் வருது. வெளியூர் போன ஹீரோ ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ நியூஸ் வர்றதை பார்க்குறாங்க. அந்த நியூஸில் இந்த மாதிரி இந்த ஊரில் 2 கொலை நடந்திருக்கு, அந்த கொலையை பண்ணது ஹீரோயின் தான், கொலையை பண்ணிவிட்டு இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிட்டாங்கன்ற மாதிரி நியூஸில் சொல்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோ கொஞ்சம் கூட ஜர்க் ஆகலை. அவர் ரொம்பவே கேஷுவலாக இருக்கார். இவர் ஹீரோயினை பயங்கர கேரிங்காக பார்த்துக்கிட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சி திரும்பவும் அதே ஊருக்கு இவங்க ஸ்கேட்டிங் விளாட்ற இடத்துக்கு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வராரு. அந்த இடத்துக்கு வந்தோடனே 2 பேரும் காலில் ஸ்கேட்டிங் ஷூவை மாட்டிக்கிட்டு ஜாலியாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இதுக்கப்புறம் போலீஸில் மாட்டல, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத பிரச்சனை. ஹீரோயினுக்கு அப்பா இல்லைனாலும், இந்த ஊரே அவளை பற்றி தப்பாக பேசினாலும், இதுக்கப்புறம் அவளை பார்த்துக்க யாருமே இல்லைனாலும் பயப்பட வேணாண்டி, உன் புருஷன் நான் தாண்டி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சாகிற வரைக்கும் அவளுக்காக ஹீரோ இருப்பார் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கை வர வச்சு இவங்க 2 பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறப்பவே படத்தோட கதையை முடிக்கிறானுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன படம் பண்ணலான்றதை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.